நாளைக்கு ஒரு எச்ச கிளாஸில் குடிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தவங்க குடித்ததில் நம்ம குடிக்கும்போது நம்ம மந்திரங்களை உச்சரித்தா அது பலன் கொடுக்காது. ஏன்னா ஜின்னு இருக்கிற இடத்துல எதுவுமே கிட்ட நெருங்காது. ஏன்னா ஜின்னே மோசமானது, சரிங்களா? அந்த அளவுக்கு யாருமே கிட்ட நெருங்க முடியாது. இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார், பாலடைஞ்ச வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக வந்து இந்த ஜின் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஜின்னால எந்த ஆபத்தும் யாருக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அப்படி வந்தாலும் அது முடியாது, அது வரவும் விடாது. யாருக்கும் அந்த மாதிரி காப்பாற்றுமா தவிர யாரையும் அழிக்கக்கூடியது கிடையாது. என்னன்னே தெரியல, வரன் வருது ஆனா வரன் தட்டி போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டே இல்லை, அதே மாதிரி பையனுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்குன்றாங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணி கொடுப்பீங்க? இந்த முஸ்லிம்ஸ் தான் அது மாதிரிலாம் ஜின்னு வச்சு வழிபாடு செய்வாங்க. நீங்க வந்து சுத்த தமிழால், நீங்க எப்படி வந்து இந்த மந்திரம் இந்த மாந்திரிகம் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஓகே, இப்போ ஜின் வந்து ஒரு பெண் மேல இருந்துச்சுன்னா கணவன் மனைவியை ஒன்றும் சேர விடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்கார். ஸோ இவரை பத்தி சொல்லணும், இவர் ரொம்பவே பிரபலமான ஒரு மனிதர். ஸோ கண்டிப்பா இவர் யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செஞ்சியிலேருந்து ஜின் பார்த்திபன் சார் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் மக்களுக்காக வந்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் கேட்கணும்னு இருந்தோம், பட் டைம் வந்து பத்தால, அதனால இந்த தடவை நிறைய கேட்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க வந்து விசாரிச்சோம் சார். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டீ காஃபி கூட குடிக்க மாட்டீங்க, டீ காஃபி எந்த விதமான பழக்கமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாந்திரிக லைன்ல இருக்கிறதுனால இந்த டீ காஃபி குடிக்க மாட்டீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு பேசிக்கலாவே அந்த பழக்கம் எல்லாம் இல்லையா? மாந்திரிக லைனுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே சில கட்டுப்பாடுகளோட தான் இருந்தாகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டீ காஃபி குடிக்கிறோம்னா இதே பழக்கம் எங்கே வேணாலும் வந்துடும். நாளைக்கு ஒரு எச்ச கிளாஸில் குடிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தவங்க குடித்ததில் நம்ம குடிக்கும்போது நம்ம மந்திரங்களை உச்சரித்தா அது பலன் கொடுக்காது. அதனால் மாந்திரிகவாதின்றவன் கண்டிப்பாக நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய உண்டு. அதை மீறினோம்னா நம்மளையும் காப்பாற்றிக்க முடியாது, மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியாது. உதாரணத்துக்கு என்ன எடுத்திங்கன்னா, எது கண்டவங்க வாய் வச்சு எச்ச பண்ணுறது எல்லாம் நம்ம இது பண்ணிக்கிற கூடாது. நமக்குன்னு ஒரு தனி கட்டுப்பாடு, நினச்சதை சாப்பிடக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம பூஜையில் வருவோம், எந்த நேரத்தில் ஒரு வேலை, எப்படி ஒரு டாக்டர்கிட்ட கிளைண்ட் எப்படி வராங்களோ அந்த மாதிரி நம்மளை தேடி வருவாங்க. அப்போ எந்த நேரமும் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த வேலையில் நிலைக்க முடியும். ராத்திரி 1 மணி 2 மணி கூட கால்ஸ் வரும், ஒரு ஆபத்து எமர்ஜென்சின்னா உடனே வச்சு பார்க்கணும். நம்ம நினைச்சதை சாப்பிட்டுட்டு நினைச்சதை அனுபவிச்சுக்கிட்டு நினைச்சதை உல்லாசமாக வாழ்ந்தோம்னா அந்த தொழிலுக்கே லாய்க்கில்லை. ஆக்சுவலா பொதுவா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பூஜை பண்றவங்களே வந்து நிறைய பூஜை புனஸ்காரம்னு இருப்பாங்க, சுத்தபத்தத்தை நிறைய கடைப்பிடிப்பாங்க, ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நீங்க வந்து மக்களோட பிரச்சனையை தீர்க்குறீங்க. உங்ககிட்ட பல விதமான பிரச்சனைகள் வரும், பல தரப்பு மக்கள் வருவாங்க. ஸோ நீங்க உங்களை கட்டிட்டு உட்காருவீங்களா? ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை தாக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படி நம்ம கிட்டலாம் அவ்வளோ சாதாரணமாக அது மற்ற வேலைகள்ல அப்படி கட்டுக்கட்டுறது நமக்கு கட்டுக்கட்டுற வேலையே தேவையில்லை. ஏன்னா ஜின்னு இருக்கிற இடத்துல எதுவுமே கிட்ட நெருங்காது. ஏன்னா ஜின்னே மோசமானது, சரிங்களா? அந்த அளவுக்கு யாருமே கிட்ட நெருங்க முடியாது. இப்போது ஒரு சில மீடியாக்களில் நான் காட்டியிருப்பேன், தனியாக சுடுகாட்டில் தனியாக தான் இருப்பேன் நான். அதில் கட்டுக்கிட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம கிட்ட அது கட்டுக்கட்டி தான் நம்ம பாதுகாத்துக்கின்ற அளவுக்கு இருந்தோம்னா நம்ம அடுத்தவங்களை நம்ம காப்பாற்ற முடியாது. எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு துணிச்சலும் தைரியமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் மேலே ஆசை இருக்கக்கூடாது எங்களுக்கெல்லாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற தொழில் அப்படி, எதுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு வாழ்ந்தோம்னா தொழிலே செய்ய முடியாது. நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம எப்படி அப்புறம் செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தொழில் எப்படின்னா, தேவைப்பட்டால் எந்த நேரம் காற்றோ மழையோ புயலோ சுடுகாட்லேயும் இருக்கணும், காட்டிலையும் இருக்கணும், மேட்லேயும் இருக்கணும். எங்கே சின்ன இருக்குது, பாடடைஞ்ச இடத்துலலாம் போய் இருக்கிறவங்க நாங்கள். அதனால் எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார், பாலடைஞ்ச வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக வந்து இந்த ஜின் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லா இடத்துலையும் ஜின்னு இருக்குதுமா. ஜின்னு வந்து இல்லாத இடம்ன்றது சொல்ல முடியாது. ஜின்னு இருக்கிற இடத்துலையே தான் ஆல்ரெடி அது இருக்கிறது. காடு இதெல்லாம் வந்து இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்தெல்லாம் நிறைவிட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து வீடு கட்டிக்கிட்டு மக்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் எல்லாரும் அந்த இடத்துக்கு வீடு கட்டிட்டு போகிறதால இப்போ ஜின்னு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தா பெரிய உருவமாக ஓடும். ஒரு குழந்தை மாதிரி இருக்கும், பார்த்தா பெரிய உருவமாக தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதை நான் மட்டும் சொல்கிறதில்ல, மீடியாவில் நிறைய டிரைவருங்க நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு பக்கமாக வீடு இருக்கிறவங்க, கொல்லிமோடு இந்த மாதிரி வந்து நிலங்களில் வசிக்கிறவங்க, அந்த மாதிரி இடத்துல சத்தங்கள் கேட்கும், போகும், அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம ஜின்னுனால மனித உயிருக்கு ஆபத்து வருமா சார்? இது வரைக்கும் எங்கே யாருக்கு எந்த ஆபத்து வந்திருக்குது?
புரியுதுங்களா? ஜின்னால வந்து இது வரைக்கும் யாருக்கு என்னென்ன கெடுதல் நடந்திருக்குது? எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அவங்களா வந்து ஒரு பீதியை கிளப்பி விட்டு சொல்றது. நம்ம ஜின்னு வந்து முழுக்க முழுக்க அது காப்பாற்றக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? அப்படி இருக்குதுன்னா, ஜின்ன வந்து ஒரு ஆபத்து இருக்குதுன்னா, இப்போ ஒரு சொல்லலாம். இப்போ ஒரு ஃப்ளைட்ல போறோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது உலகம் பூரா வருதா இல்லைங்களா? ஆமா. இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு நாய் கடிச்சு ஒருத்தவங்க இறந்துட்டாவே இன்னைக்கு உலகம் பூரா அது பரவிடுது. நாய்கள் எல்லாம் தடை பண்ணுங்க, போங்க வாங்கன்னுட்டு இன்னைக்கு உலகம் பூரா அதுக்கு தடுப்பூசி போடணும் அது இதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல மீடியா இருக்கிற காலமா ஜின்னால எந்த ஆபத்தும் யாருக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அப்படி வந்தாலும் அது முடியாது. அது வரவும் விடாது. யாருக்கும் அந்த மாதிரி காப்பாத்துமா தவிர யாரையும் அழிக்கக்கூடியது கிடையாது ஜின்னு. இப்போ நீங்க ஜின்ன வச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல்லே கேட்டிருக்காங்க. என்னோட பெண்ணுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, என்னன்னே தெரியல, வரன் வருது ஆனா வரன் தட்டி போயிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டே இல்லை, அதே மாதிரி பையனுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்குன்றாங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணி கொடுப்பீங்க? நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எப்படின்னா, கல்யாணம் கிட்ட வரைக்கும் நெருங்கும். பத்திரிக்கை அடிச்சு கூட நிறுத்தினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் நிச்சயதார்த்தம் போட்டு வேற ஒரு இடத்துல மாத்திட்டு போனவங்க அந்த ராசிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நேரப்படி அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே முடியாது. அப்போ அவங்க பேருக்கு நம்ம ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க என்னன்னு பார்த்து அவங்க பேருக்கு ஒரு ஆண் பொம்மை, பெண் ஆணா இருந்த ஆண், பெண்ணா இருந்த பெண் பொம்மை செய்யுது. அது பச்சை வாழை இலையில வச்சு அதை செய்ய வேண்டிய வைத்தியங்களில் செய்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம், கல்யாண பேச்சு இல்லை, திருமணமே நடந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம செய்து கொடுத்துருக்குறோம். இது வந்து எப்படின்னாக்கா ஜின்னால வச்சு நம்ம அதை வழிபடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இப்போ மீடியாவிலே சொல்றோம், ஒரு மாசம் தான் டைம், கண்டிப்பா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் கைக்கூடி வந்துடும். ஓகே. இன்னொன்னு ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏவல் இருக்கு, ஒரு மாதிரி உருக்கி போயிடுச்சு உடம்பு, நல்லா செழிப்பா இருந்தாரு பாக்குறதுக்கு, ஆனா ஒரு மாதிரி உருகி போய் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, இந்த மாதிரி ஏவல் இருக்கு, பில்லி சூனிய கட்டெல்லாம் இருக்குன்றாங்க. சோ அதுக்கு நீங்க ஜின்ன வச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க? அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்கு உண்டான சரியான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது சரியாகும். இப்போ எதனால எப்படி அவங்களுக்கு ஆகுது, ஏன்னா மருத்துவர்கிட்ட அங்க இங்க போகாம அவங்க வாயில அந்த மாதிரி வார்த்தைகள் வராது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் குணப்படுத்த முடியல, எங்கே போய் எதுவும் சரிப்படுத்த முடியல, இது நாள்பட்டு இப்படியே தான் இருக்குது. நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கடைசியாக தான் எங்ககிட்ட வருவாங்க. அப்புறமேட்டு அது என்னென்னு பார்த்தோம்னா அது என்ன மூலையில் செய்வன மூலியமா இருந்தால், நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேற உடம்பு ரீதியாக இருக்கிறது நான் சொல்ல வரல, செய்வன மூலியமா இருக்கிறத கண்டிப்பாக உடனே 2 நாளில் குணப்படுத்துவேன். செய்வனையா சார்? செய்வனையா இருந்தால் கண்டிப்பாக 2 நாளில் அதை எடுத்துருவேன். எப்படி எது தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது அவுட்லைனா? அதுக்கு அவங்களுக்கு பதிலா இப்ப எப்படி அந்த திருமணத்துக்கு ஒரு பச்சை மாவு சொன்னோமோ இதே மாதிரி வந்து அவங்களுக்கு பதிலா ஒரு பொம்மை செய்து அதுக்கு ஒரு சேவலுக்கு கொடுத்து அந்த உயிர் நாடியை கொடுத்து அவங்களுக்கு உடம்புலக்குள்ள அந்த தீர்த்து விட்டுட்டு அவங்க உடம்புல இருக்கிற அந்த நோய் நொடி எல்லாமே வெளியே போயிடும். அந்த காவு கொடுக்கும்போது, ஒரு சேவல் அறுத்து விடும்போது, ரத்தத்தை கொடுக்கும்போது அது போயிடும். அதை நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த ஏவலுக்கு ஃபுல்லாவே அந்த பொம்மையில வந்து இறங்கிடும். அது இறங்கி இவருக்கு தான் இறந்துட்டான்னுட்டு என்ற ஒரு இதில் டாட்டில் போய் சேர்ந்துடும். அப்போ இவங்களுக்கு வந்து உடம்பு ஃப்ரீ ஆகிடும். அன்னைக்கே அந்த உடம்போட மாற்றம் நான் பூஜையில் உட்காந்து 2 அல்லது 3 மணி நேரத்திலே, 2 நாள் 3 நாள் என்ன 2 மணி நேரத்திலே காட்டுவேன். ஒரு வருஷம் 10 வருஷமா உடம்பு சரியில்லாதவங்கள கூட சும்மா 2 மணி நேரத்தில் அந்த மாற்றத்தை காட்டி விட்டுடுவேன். அவங்க உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக நடப்பாங்க. இப்ப அது மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்களா ஏவலால? தொழிலால பின்ன தொழிலே எங்களுக்கு அதானம்மா. நிறைய பேர் வருவாங்கல்ல, வேலையே நாங்களுக்கு அதானே. கை கால் வராதவங்க, கை தூக்க முடியாதவங்க, நல்ல வேலை ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு தொழில் லாக் ஆகிடும், மனசில் குடும்பம் ஒத்துமையாக இருக்கும், எனக்கு எல்லாம் பிரிஞ்சு பக்கமும் நாளாக போயிடும், வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், பெரிய பெரிய பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு, வீடு வாசல் கட்டுறவங்க எல்லாருக்குமே நஷ்டப்படும். எல்லாமே தொழில் கூட இருந்தவனே தொழில் போட்டியில் செய்திருவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பல விஷயங்கள் தினம் அதை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு உண்மையாலுமே மனோ ரீதியாவோ இல்லை உடல் ரீதியாவோ பாதிப்பு இருக்கலாம். சில பேருக்கு உண்மையாலுமே யாராவது பண்ணி வச்சிருக்கலாம். நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க இவங்களுக்கு உண்மையாலுமே ஏவல் இருக்கு அப்படின்னு? உண்மையாலுமே ஏவல் இருக்கிறதுக்கும் மன ரீதியாக இருக்கிறதுக்கும் நமக்கு அதை எப்படி சொல்றதுன்னா, அவங்க கையை காட்ட சொன்னா அந்த கையிலே நமக்கு அதை பார்த்துடலாம். அது எப்படின்னு அவங்க கை காட்டும் போதே நமக்கு அது தெரிய வந்துடும். நம்ம வந்து இவங்க உண்மையாக செய்கிறாங்களா, இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லை வேற மாதிரி பிரச்சனைகளுக்காக இவங்களுக்கு இருக்குதா, அந்த மன ரீதியாக இருக்குதான்னுட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு யாருமே வேணும்னு யாரும் பண்ணுறவங்க கிடையாது. ஏன்னா ஒரு நொடி கூட இந்த பொழுதுக்கு இன்னைக்கு வந்து எப்படி பிழைக்கிறது, எப்படி சாப்பாடு, என்ன வாழ்க்கை, அப்படிதான் நாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னும்போது அந்த செய்வினையாகப்பட்டது கண்டிப்பா தெரியும். இப்போ நம்மளா எகிரி குதிக்கிறதுக்கும் தன்னார வீழறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு. எகிரி குதிக்கிறவன் அதை நேக்கா குதிப்பான், அடிபடாம.
ஆனால் ஒரு செய்வனையால் வேறவனுக்கு எங்கே அடிப்படும் எங்கே உயிர் போகும்னே தெரியாது, சுரண்டு போயிடுவான். அதுலேயே கண்டுபிடிக்கலாம் நம்ம இவங்க செய்வனையால் தான் இருக்கிறாங்கன்னு. அந்த மனநிலையே அது சுத்தமாக ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, நேரில் உட்காரும் போதே நமக்கு அந்த ஆள்காட்டி வரல ஆடிட எனக்கு. அதை வச்சே நம்ம தெரிஞ்சு அதை கட் பண்ணி என்னென்ன வேணுமோ அதை படி செய்திடலாம். ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றத அவங்க கை பார்த்தாலே சொல்லலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அந்த கையில உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தெரியும்? அவங்களுக்கு நம்ம இருக்கிறது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அவங்க கையை பார்க்கும்போதே அந்த ரேகைகளில் நமக்கு அது காட்டி விட்டுடும். அது ரேகைகள் நல்லா போகிற ரேகை பின்னின்னு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது, அது நமக்கு தான், அந்த படித்த நமக்கு தான் தெரியும். அந்த ஜின் மந்திரங்கள் சொல்லும் போது அது நமக்கு கையில் இருக்கிறத காட்டி கொடுத்துரும். நல்லா இருக்கிறவங்கள மாற்றி கொடுத்தா தலையெழுத்தே மாற்றி விட்டுடும். அது இப்போ உதாரணத்துக்கு ஜின் அப்படின்னு சொன்னா, நான் எதுவும் நீங்க இதை பத்தி பேசல, இந்த முஸ்லிம்ஸ் தான் அது மாதிரிலாம் ஜின்னு வச்சு வழிபாடு செய்வாங்க. நீங்க சுத்த தமிழ் ஆள், நீங்க எப்படி இந்த மந்திரம் இந்த மாந்திரிகம் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? அம்மா, இப்போ பொதுவாக இப்போ நான் சொல்ல வரேன்னா, இப்போ மகேந்திர ஜின்னு தமிழ்ல இருக்குது. ஜின் இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்குன்னு சொந்தமெல்லாம் யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்த தொழில் செய்யறவங்க நாளைக்கு இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு இன்னைக்கு உலகத்துல அது கிடையாது. முஸ்லீம்களும் இன்னைக்கு எல்லா தொழிலும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்களும் முஸ்லீம் செய்கிற தொழில் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் செய்கிறாங்க. ஆர்வம் உள்ளவங்க யார் ஒன்னாலும் எதை ஒன்னாலும் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு நீச்சல் அடிக்கிறோம்னு வைங்க, அதை முஸ்லீம் தான் அடிக்கணும், இந்து அடிப்பான், முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம்னா இவங்க தானே, எல்லாம் மனிதர்கள் தானே, எல்லாரும் 10 மாசம் தானே. யாருக்கு வேணும்னாலும் என்ன சொல்றதுன்னா, முழுக்க திறமை இருக்கணும், கத்துக்கிற ஆர்வம் இருந்தால் எதை வேணாலும் கத்துக்கலாம். ஓகே, இப்போ ஜின்னை வச்சு நம்ம மாந்திரிகத்துல செய்யறோம்னு வைங்களேன், எனக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போ நார்மலா மாந்திரிகம் பண்றவங்களுக்கும், இப்போ நீங்க ஒரு பர்டிகுலரா ஜின் அப்படின்னு பப்ளிக்கா நீங்க சொல்றீங்க, ஜின்னை வச்சு மாந்திரிகம் பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எந்தெந்த பிரச்சனைக்கு எவ்வளவு நாள்ல சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க? மற்ற மாந்திரிகங்கள் பற்றி நமக்கு பேசக்கூடாது, தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாது. நம்மளுடைய மாந்திரிகங்களை பற்றி தான் நம்ம சொல்லணும். என்னுடைய விஷயத்துக்கு அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு வந்தாலும் 2 நாளில் அடித்து சொல்லுவேன், 2 நாளில் கிளியர் பண்ணி விடுவேன். சரிங்களா? குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை விரும்பினவங்க பிரிஞ்சு இருந்தாலோ, நம்பிக்கை துரோகம் செய்து கூட இருந்து பிஸ்னஸ் பண்ணி நம்மளை ஏமாத்தினாலோ, எந்த ஒரு துறையில் ஏமாந்து வேறு இதில் பணம் காசு விட்டுட்டு இருந்தாலோ, சரிங்களா? ஏன் மீடியாவுக்கு இருக்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சில பேர் பல நாட்கள் லாட்ரி வாங்கிட்டு இருப்பாங்க, பல நாளாக ஒரு அதிர்ஷ்டம் தேடி இந்த இதில் விளையாடுவாங்க. இந்த லண்டன், கனடா இந்த மாதிரி நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, துபாய், UAE இங்கெல்லாம் இதிலெல்லாம் ஜெயிக்க வைப்பேன். ஜின்னு இருக்கிறவங்கள எல்லாத்துலேயும் ஜெயிக்க வைக்கலாம். எதில் அதிர்ஷ்டம் வர வைக்கணுமோ அது மூலியமாக வர வச்சு முன்னுக்கு கொண்டுட்டு வரலாம். ஓகே, இப்போ அதுக்கு என்ன நீங்க பூஜை பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஜின்னை வச்சு நீங்க இவ்வளோ பூஜை பண்றீங்க இல்லையா? ஸோ நீங்க ஜின்னுக்கு அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் படைப்பீங்க? ஜின்னுக்கு என்னம்மா, அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள், அந்த எலும்புகள் இருக்கும், ஒரு சில பொருள்கள் இருக்கும். அது நிறைய இங்கே மீடியாவில் சொல்ல முடியாது. நேரில் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா நேரில் காட்டுவேன் நான். அதை என்னென்னா, நம்ம அதை செய்கிறதே நம்ம மயானத்தில் தான், சுடுகாட்டில் தான், சொன்னாலே பாடடைஞ்ச இடத்துல தான் அதை நம்ம பூஜைகள் செய்கிறது. அதுக்கு பிடிச்ச மாதிரி அந்த எலும்புகள் அந்த இதுங்கள் போட்டு நமக்கு தேவையான உருக்கள் அந்த மந்திரங்கள் படிக்கும்போது தன்னாரவே அந்த எலும்புகள் அங்கே இருக்க அது காலியாகும். அதை தன்னாரவே அது எடுக்கிறது. அது ஒரு சில இதை நான் மீடியாவில் சொல்லலை, ஒரு மீடியாவில் காட்டியே இருக்கிறாங்க. அந்த எலும்பு தன்னாரவே மறையும். அவங்க ஜின் சாப்பிட்றது அது மறையும், தன்னாரவே மறையும். அந்த மாதிரி செய்தோம்னா பூஜைகள் கொடுக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக செய்து கொடுத்துரும். அவங்களுக்குன்னு உருவம் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குதும்மா. நிறைய ஜின்னுக்களுக்கு உருவம் இருக்குது. உருவத்தையே காட்டலாம், பார்க்கலாம். இப்போது அது நான் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த தேவைப்படுறவங்க அந்த மந்திரத்தை எடுத்து படிக்கும்போது அவங்க உடம்புலேயே ஏறும். அதை நேர்லேயும் பார்க்குறவனா கூட பார்க்கலாம். அந்த மாதிரி தான் ஜின்னோட உருவங்கள். இப்போ ஜின்னுல கெடுதல் செய்கிற ஜின்னு ஏதாவது இருக்கா? ஜின்னுல கெடுதல்ன்றது கிடையாதுமா. இப்போ எப்படின்னா, ஜின்னு கெடுதல்ன்றதே எதுவுமே கிடையாது. அதான் நான் தான் கேட்குறேன் இல்லையா, யாருக்கு அது கெடுதல் செய்து இருக்குது? ஒரு ஆளை காட்டுங்க. ஜின்னு பிடிச்சிக்கிச்சு, ஜின்னு தொடர்ந்துக்குன்னா அந்த குடும்பத்தை தூக்கிட்டு ஓஹோன்னு தூக்கிட்டு போகுமா தவிர யாரையுமே அழிக்காதுமா. எங்க யாரை அழிச்சு இருக்குது? நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இங்க இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக கேட்குறேன். கம்ப்ளீட்டாக உலகம் முழுக்க நான் கேட்குறேன். மலேசியாவில் ஜின்னு இருக்குது, எல்லாம் உலகம் பூரா இருக்குது, யூரோப்பில் இருக்குது, கனடாவில் இருக்குது. எந்த நாட்டில் இந்த ஜின்னு இங்கே அழிவு ஏற்படுத்துன்னு யாராவது ஒரு ஆள் எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? இந்த தொழிலை நான் இப்பயே நான் விடுறேன். ஜின்னால யாருமே பாதிச்சது கிடையாதுமா. சரியா? ஜின்னு அழிவு கொடுக்கணும் போவோம்ன்றது சுமார் ஒரு சிலருக்கு ஒன்றும் ஜின்னை பற்றி தெரியாதவங்க சொல்கிற கட்டுக்கதை. சரிங்களா? அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. சும்மா வாயில் வருதுன்னு பேசுவாங்க. சொல்கிறது தப்பு இல்லை, சரி அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல இது நடந்திருக்குது, இவங்களுக்கு நடந்து நிரூபிக்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜின் ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த குடும்பத்தை தூக்கி விட்டுரும்னு சொல்லிட்டு. இப்போ ஜின் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கு, இல்லை ஒருத்தவங்க மேலே இருக்குன்றதுக்கு என்ன க்ளூ நமக்கு தெரியும்?
அந்த ஜின்னோட செய்கைகள் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட. ஜின் மாதிரியே நடந்துக்குவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, குடும்ப மனிதர்களை விட்டு தனியாக விலகி நிற்பாங்க, அவங்க ரூமுக்குள்ளே யாரையும் சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா? அதோட சேட்டைகள் பூரா அது ஜின்னுக்கு உண்டான அந்த சிலவுகள் பூரா இருக்கும். இரவு பூரா அவங்க தூங்க மாட்டாங்க. இரவில் தூங்கினதே கிடையாது, தூங்கவே மாட்டாங்க. அது ஒரு குழந்தைக்கு பிடிச்சா கூட சரி. ஆனால் அந்த குடும்பத்தை செல்வ செழிப்பாக வச்சுருக்கும். அது வேணுன்றதை ஜின்னை தொட்டுடுச்சுன்னா அந்த குடும்பமே இருக்கும். அதுக்கு யாருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு தீங்கு கூட நடக்காது, யாருக்கும் ஒரு சின்ன அழிவு கூட இருக்காது. அது பல இடத்துல நடந்திருக்கு. ஆதாரப்பூர்வமாக என்னால் காட்டவும் முடியும். இப்போ பெண் மேலதான் பிடிக்குமா இல்ல ஆண் மேலேயும் பிடிக்கும்? ஆண்கள் பெண்கள், ஜின்னு வந்து ஆண்களும் இருக்குது பெண்களும் இருக்குது. அதே மாதிரி தான் பெண்ணை பிடிச்சா பெண்ணு கூட இருக்கும், ஆணை பிடிச்சா ஆண் கூட இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்கள வந்து அழிக்கணும், பிடிக்கணும். இப்போ இந்த பேய் பிடிச்சிக்கிட்டு ஆட்டி வைக்கிறது அதெல்லாம் ஜின் கிட்ட கிடையாது. அவங்கள ஒரு குழந்தைய தூக்கி நம்ம வளர்த்தோம்னா எப்படி வளர்க்குறோம்? இப்போ வளர்ப்போம், அதே பாசத்தோட தான் அது வளர்க்கும். ஓஹோன்னு கொண்டுட்டு போகும். புரியுதுங்களா? இப்போ ஒரு நாய்க்குட்டி கூட ரோட்ல இருந்து நம்ம தூக்கிட்டு வரோம், நம்ம எடுத்துட்டு வந்து எப்படி வளர்க்குறோம்? நல்லா வளர்க்க என்னென்ன பிடிக்குது நல்லா வாங்கி கொடுக்கலையா? அதே மாதிரி தான் ஜின்னுக்கு. ஜின்னு பிடிக்கிறதுன்னா பிடிக்கிறதுன்னு கிடையாது, அதுக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அவங்கள நல்லா வளர்க்குமா தவிர அழிக்காது. ஓகே, இப்போ ஜின் வந்து ஒரு பெண் மேல இருந்துச்சுன்னா கணவன் மனைவியை ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்லைம்மா, இது வரைக்குமே அவங்க சொல்லும் போது நானும் ஒரு சில மீடியாக்கள்ல பார்த்துருக்கிறேன். என்ன பழக்கம் அது? ஏன் இப்படி எல்லாம் தெரியாத ஒன்று தெரிஞ்ச மாதிரி தூத்துறது போத்துறது, அதெல்லாம் என்ன வேலை அது? அது யாரை சேர விடலை? இது வரைக்கும் என் புருஷன், ஏதாவது ஒரு புருஷன் வந்து என் பொண்டாட்டி மேலே ஜின்னு இருக்குது என்னை சேர விடலை, ஒரு லேடி வந்து என் கனவு மேலே ஜின்னு இருக்குது என் கூட சேர விடலை, இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போமா? நம்ம சும்மாவே உட்காந்துக்கிட்டு வாய் இருக்குது ஏதோ மீடியா கிடைச்சதுன்னு கண்டதை பேசக்கூடாது. ஜின்னால காப்பாற்றப்படுமா தவிர ஜின்னுக்காக தவறு எங்கேயுமே செய்தது கிடையாது. ஜின்னு யாரும் ஏன்னா நான் வந்து ஜின்னை வச்சிருக்கிறேன்றதுக்காக ஜின்னு தான் என்னுடைய இது வேலைன்றதுக்காக நான் சொல்ல வரலை. நான் பொதுவாக நடுநிலையாக இருந்து சொல்கிறேன். ஜின்னரை வந்து அழிஞ்சவங்க யாராவது ஒரு ஆள் என் முன்னாடி வந்து நில்லுங்க, என்னை குடும்பத்தை அழிச்சிடுறது எனக்கு காட்டுன்னு நான் இப்பயே சொல்கிறேன். அதுக்கு உண்டானது என்னமோ நீங்கள் என்ன கொண்டாலும் நான் தலை வணங்குறேன். சரியா? அது வந்து பொய்யான விதியை வந்தியை கலப்பக்கூடாது. இங்கே என்கிட்ட ஒன்று சொன்னோம்னாக்கா அதுக்கு ப்ரூஃப் காட்டணும் என்கிட்ட. ஓகே, இப்போ வேற என்ன மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இதை வச்சு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் சார்? ஆமா, மனிதன் இறந்துட்டவனை கூட பேசலாமா? சொல்யூஷன் வந்து ஒரு எப்படி சொல்றது, அதான் நம்ம எல்லா மீடியாவும் சொல்றது தான். கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஒரு ஆளை ஆக்கலாம், அழிக்கலாம், எல்லாமே நம்ம செய்யலாம். அதே ஒரு ஆளை ஆக்கலாம், அழிக்கலாம்னா அழிக்கிறதுன்னா அது எப்படி அழிக்கிறதுன்னா, இப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு உங்ககிட்டயே வாங்கிட்டு உங்களே அழிக்க நினைப்பாங்க. உங்கள் கஷ்டத்தை வாங்கிட்டு தொழிலில் பார்ட்னராக இருந்து உங்களே ஒழிக்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களை ஜின்னை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ ஒரு அரசியலில் இருப்பவங்க, ஒரு சினிமா துறையில் இருப்பவங்க பின்னாடி இருந்தே முதுகில் குத்துவாங்க. ஏன்னா நான் நிறைய தினம் பார்க்கறது தான் நான் சொல்கிறேன். ஒரு தொழில் வியாபாரத்தில் இருப்பாங்க, இவங்க கூட்டம் வந்து பாவன்னு சொல்லி வேலைக்கு வச்சுருப்பாங்க ஒரு மலேசியாவில். இவன் அங்கே போய் ஒரு வேலைக்காக போனவன் கடைசியில் அந்த ஓனர் முதுகுலேயே குத்திட்டு அவன் தனியாக ஒரு இது பண்ணுறான். அப்படின்னும் போது அவனை மாதிரி ஆளெல்லாம் ஜின்னை வச்சு அழிக்கலாம், எல்லாமே செய்யலாம். இப்போ உடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜின்னை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட முடியாதுன்னு. நானும் ஜின்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா சொல்றதுனால கூட மக்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வரலாம். அவங்க நார்மலா இருப்பாங்க இல்லையா? இப்போ உண்மையாலுமே ஒருத்தவங்க கிட்ட ஜின்னு இருந்தா அவங்க நிச்சயமா கோடீஸ்வரனா இருக்கலாமா? கண்டிப்பா கோடீஸ்வரனா தான் இருப்பாங்க. கோடீஸ்வரனா இருப்பாங்கன்றதை விட ஒரு வேலை இப்போ யார்ட்டையும் ஒரு விஷயத்துக்காக கையேந்தி போற அளவுக்கு இறக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நல்ல நிலையில இருப்பாங்க. நார்மலாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது. மற்றவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. மருத்துவமனைக்கு போகிற வேலை இருக்காது. சரிங்களா? அந்த உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்க அதான் சொல்றேனே, செல்வ செழிப்போட நல்லா இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வசியம், கணவன் மனைவி பிரச்சனை நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா 3வது ஆளோட தலையீடு இருக்கும். அதனாலதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், இல்ல ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். சோ கணவன் மனைவி பிரச்சனைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வசியம் பண்ணி கொடுப்பீங்களா, இல்ல அந்த பூஜை ஏதாவது பண்ணுவீங்களா? வசியம் தான்மா, வசியம் பூஜை தான் அதுக்கு பேரே. வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ கட்டின புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட ஒரு பிரச்சனையில போயிட்டாக்கா அவங்க வீட்டுல போய் நம்ம கூப்பிட முடியாது. என்ன சண்டைக்கு வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன். இப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ ஒரு 10 வருஷம் கல்யாணம் ஆகிருக்கிறோம்னு வைங்களேன், அந்த 10 வருஷம் ஒரே படுக்கையில் இருக்கிறோம், ஒரு நாள் ஒரே தட்டில் சாப்பிட்றோம், ஒரே ரூமில் வசிக்கிறோம், நல்லது கெட்டதை அனுபவிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. அந்த 10 வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு சண்டை வந்து ஒரு அடி அடிச்சிட்டாலோ இல்லை ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ அதுதான் பெருசாக தெரியுது. இது பெரிய ஈகோ, புருஷ முண்டாட்டிக்குள்ளே ஈகோவை வந்து பெருசாக போகுது. ஒரு சில குடும்பத்தில் பேசி அதை சமாதானப்படுத்தும், ஒரு சிலர் குடும்பத்தில் அப்படியாச்சா இப்படியாச்சான்னு அவங்களே பிரிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம போய் சாதாரணமாக பேசிக்கிட்டு வாங்க ஒன்றா இருங்கன்னெல்லாம் சரிப்படாது. ஏன் கோர்ட்டுக்கே போனால் கூட வேணாம், ஒத்துக்க மாட்டோம், டைவர்ஸ் தான் வேணும் நிற்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களோட துணி ஏதாவது பொருள் கேட்போம். அது இருந்ததுனாக்கா கண்டிப்பாக 2 பேருமே அவங்களே மனம் மாறி அந்த பழைய நினைவுகளை கொண்டாட முடியும்.
நம்ம இது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம ஏன் சண்டை வந்தது, இனிமே நம்ம ஒத்துமையா இருக்கணும், இனிமே சண்டை சாடி போடக்கூடாதுன்னு அவங்களாம் மனமாற்றத்தோட வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. வேலை வாய்ப்பு சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தொழில் பயங்கரமா போயிட்டு இருக்கும், திடீர்னு தொழில்ல வந்து வருமானம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நிறைய முடக்கங்கள் தடைகள் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்புகள் வந்து அவங்க கேட்குற வேலை வாய்ப்புகள்ன்றது அதுக்கு உண்டான தகுதியோட இருந்தால் கண்டிப்பா என்னால் வர வச்சு கொடுக்க முடியும். ஒரு சிலர் 10 பேர் இருக்கிற வேலைக்கு 100 பேர் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணலாம்னா இவங்களுக்கு ஒரு தொழில் அமையிற மாதிரி அப்படிதான் நம்ம செய்ய முடியுமா ஒழிய அந்த வேலை வாய்ப்பை இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா தகுதியும் படிச்சவனுக்கும் இருக்கிற திறமையை நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி ஆயிடும். அது நம்ம வீட்டில் ஒரு பொருள் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை பறிப்போமா, ஒருத்தவங்க நம்ம பாதிக்கப்பட்டா விடுவோமா, அந்த நிலையில தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா எது கிடைக்குதோ அந்த வேலையை போய் செய்யற சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ எல்லாரும் எனக்கு இந்த வேலை தான் வேணும், இந்த வேலை தான் போனோம்னாக்கா மற்றவங்க எங்க போறது? சரிங்களா? அதெல்லாம் எல்லாம் சிந்திச்சுதாம்மா செயல்படணும். அப்போ மாந்திரீகத்தால என்ன வேணா பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அதை நம்பிதானம்மா எங்க கிட்ட மக்கள் வராங்க. இதை காப்பாத்துவோர் இவரு, ஒரு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உள்ள யாராலையும் முடியாதுதான், நம்ம போனா இங்க சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் தானே வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை கூட கொண்டுகிட்டு நம்ம கிட்ட வராங்க. வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் ராத்திரி எல்லாம் ஃபோன் போட்டு அழுவுவாங்க. எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது தானே எங்களுடைய வேலை. சரியா? மாந்திரீகத்துக்கு அப்படி என்ன பவர் இருக்கு சார்? எல்லாத்தையும் தலைகீழா மாத்தக்கூடிய பவர் உண்டுமா. மாந்திரீகம்னு வந்து நான் கண்டுபிடிச்சதோ நீங்க கண்டுபிடிச்சதோ கிடையாது. இது காலகாலமா முன்னோர்களால கண்டுபிடிச்சது. சரிங்களா? அது வந்து அதுக்கு அந்த உண்டான பவரால தான் அது மாந்திரீகம்னே வந்தது. சரிங்களா? ஆக்சுவலா சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எவ்வளவு பிரச்சனை நம்ம போயிட்டு நம்ம என்னதான் போயிட்டு சாமி கும்பிட்டாலும் சரி, இது பண்ணி மக்களை போய் என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, தீராதது வந்து நம்ம ஊர் மூலிகைக்கு வந்து பவர் ஜாஸ்தி, அந்த மூலிகையோட அட்வான்ஸ்டு தான் மாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாந்திரீகத்தால எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்ம வந்து தாந்திரிக ரீதியா அடையலான்றாங்கல்ல, இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அதை தான் சொல்றேனே, மாந்திரீகத்து வழி மூலியமா மனச மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு செய்யலைன்னாக்கா இன்னைக்கு நம்மளும் எல்லாருமே இன்னைக்கு சொல்லிடுவாங்க, இங்க இதாகல சரியில்லை. இப்போ 27-28 வருஷமா அந்த லைன்ல இருக்கிறோம். நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு முதல்ல வந்து நிலைக்க முடியாது. இன்னைக்கு இந்த தொழில் இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கிறாங்க. இந்த பெரிய லெவல்ல பேர் வந்த மாதிரி வந்தது இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலையா 28 வருஷமா அதை ஒரே இடத்துல தான் நான் இருக்கிறேன். இன்னமும் 50 வருஷம்னாலும் இங்கே தான் இருப்பேன், 100 வருஷமானாலும் இதில் தான் நான் இருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட நிலையா தொழிலில் இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கலாம். மாந்திரிகத்தால் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாதுமா, எல்லாமே நடந்தது. ஆனால் என்ன இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. கற்றுக்க இப்போ கூட தான் வராங்க, 10 நாள் இருக்கிறாங்க, தாக்கு பிடிக்க மாட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் தூங்காமல் கொள்ளாமல் இருக்கணும், ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும்னா வரும்போது என்னமோ ஆர்வமாக நான் இருப்பேன், அதுங்க இதுங்க குரு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்போம், அந்த போயிட்டு வரேன் ஒரு வேலை விஷயமா சொல்லாம என்ன ஆகுதுன்னே கூட தெரியாது, வரமாட்டாங்க. 2வது அந்த மாதிரி இது மாந்திரிகத்தில். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து அடிச்சிருக்கா? ஏன்னா நீங்க சில பூஜைகள் சுடுகாடுலாம் உட்காந்து பண்ணுவீங்களா, ஏதாவது அடிச்சிருக்கா? கண்டிப்பா தாக்கும் தான். செய்யும் போது தாக்காமல்லாம் வந்து எப்படி சொல்றோம்னா, ஒரு வண்டி ஓட்ட கத்துக்கும் போது கூட கீழே சைக்கிள் கீழே வந்து எழுந்திரிச்சாதான். நாங்கள்லாம் படாத அடியே கிடையாது. முதல் மீடியாவிலே காட்டுறோம் பாருங்க, கை உடையும், மண்டையில் அடி போடும், உடம்புல சட்டையை கட்டினோம்னா எங்களுக்கு தெரியும், பார்க்க தான் இப்படி இருப்போம், எல்லா பக்கமும் இருப்போம். உங்களுக்கு ஒரு செய்வன் இருக்குதுன்னா அது எடுக்கும்போது நமக்கு எல்லா சிம்டம்ஸ் அது காட்டும். அடிபட்டு ரத்த காயத்தோட தான் வெளியே வரணும், அந்த மாதிரி நடக்கும். இப்போ உங்களுக்கு குடும்பம் இல்லையா? இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு தாக்கம், அதுக்கு அந்த தாக்கத்துக்காக தான் குடும்பமே இல்லை எங்களுக்கு, வேண்டான்னுட்டு முடிவு பண்ணிட்டு இதுக்காக ஜின்னுக்காக. இப்போ ஜின்னு இருக்கிறவங்க அந்த ஜின் லோகத்துக்கு தான் நாங்கள் போவோம். அந்த சத்திய பிரமாணம் பண்ண பிறகு தான் எங்களுக்கு அந்த ஜின்னே கொடுப்பாங்க. இதுதான் ஜின் லோகம். அதனால வந்து ஜின்னை கத்துக்கிறதுக்குன்னு எவ்வளோ பேர் வரமாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. அதுக்குன்னு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு குடும்பம் குட்டி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது, இருக்கவும் கூடாது. சோ உங்களோட வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சாதான் தொழில் செய்ய முடியும். மக்கள் தான் நமக்கு அர்ப்பணம், மக்கள் தான் நமக்கு காப்பாத்துறது. அதுதான் நம்ம சிந்தனை இருக்கணுமா தவிர நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு தேவையான சொகுசு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே அவர் என்ன எல்லாம் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, போது வருதுன்னு. அந்த பொருள் இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட நிலைமை என்னன்ட்டு. எங்களுக்கு மக்களுக்காக தான் நாங்கள் நைட்டு பகலும் கஷ்டப்படுறோமா தவிர, பாப்பா இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னா, அதுக்குன்னு நான் வெளியே வரும்போது ஒரு துணி சட்டை கூடமா போடாம நாங்கள் வெளியே வர முடியும்? அது கரெக்ட். ஒரு கார் இல்லாமல் இந்த காலத்தில் யாராவது வெளியே நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? இதெல்லாம் வச்சு ஆடம்பரமாக வாயிறாங்கன்னு சொல்லிக்கிறேன். பல பேரும் என்ன தூத்துறாங்க. அதை பற்றி நான் வருத்தப்படலை. என்னன்னா மக்கள் சொல்லலை இல்லையா,
இப்போ நம்மள மாதிரி தொழில் செய்கிறவங்க போகிறாங்களா, அவங்களுக்கு ஒன்றும் வேலை ஓடாததால எல்லாமே கஜன காலின்றதால இவர் என்ன ஆடம்பரமாக ஓகோன்னு வசதியாக வாயிறாருன்னு. அதுக்குன்னு ஒரு மனிதன் இந்த காலத்தில் வெளியே போகும்போது ஒரு துணிமணி போடாமல் கூட வெளியே நான் நடக்க முடியுமா? வெறும் ஒரே ஒரு துணி, ஒரு லுங்கி கட்டிட்டு வெளியே போக முடியுமா? இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படி வெளியே நடமாட முடியுமா? அதே மாதிரி வந்து ஒரு வாகனம் இல்லாமல் போக முடியுமா? சரிங்களா? எல்லாமே இருக்கிறதால. ஆனால் அதை வச்சு தோற்றத்தை வச்சு பார்க்கறப்ப வெளியே தூத்துறாங்களா தவிர உள்ள என்னன்னு தெரியணும். அவங்களுக்காக நைட்டு ஒருத்தவங்க ஒரு சின்ன கிளைண்ட், அவங்க கோடீஸ்வரனும் ஏழையோ பணக்காரனும் ஏழையோ என்னை நம்பி வந்துட்டாக்கா, ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன், விடிய 3 மணிக்கு தான் நான் வீடியோ திரும்புவேன். சரிங்களா? அது எனக்கு இல்லை, எங்கள் தெருவில் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும், அந்த தெருவுக்கே தெரியும் ராத்திரியெல்லாம் நான் என்னென்ன கஷ்டப்படுறேன்னுட்டு. அவங்கள காப்பாற்றுறது தான் முழுக்க என்னுடைய வேலை. அங்கே உத்தரவு கிடைச்ச பிறகு தான் நான் வெளியே வருவேன். அது காற்று மழையாக இருக்கலாம். ஒரு சில சமயங்களில் என்னோட டிரைவருங்களே ஒரு சில காற்று மழைன்னா வரமாட்டாங்க, நின்றுட தூங்கிடுவாங்க. ராத்திரியில் ஏதோ ஒரு பொருள் கிடைக்காது. அந்த நேரத்தில் கூட நானே பைக் எடுத்துகிட்டு நானே போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் திரும்ப வச்சுக்கிட்டு நான் ஒருத்தவன் தான் கஷ்டப்படணும் அந்த தொழிலில். அதுக்கு தான் வர ஜனங்களை கூட நான் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கறது. வருதேன்னு வாரி கொட்டிக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா நாளைக்கு பதில் நான் தான் சொல்லணும். அதனால ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேருக்கு மேலே நான் பார்க்கறதும் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட வர கிளைண்ட் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாந்திரீகத்தில் தொடர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷன் இருக்குன்றது தான் உங்களோட இது இல்லையா? கண்டிப்பாம்மா. இல்லைன்னா இது வந்து மாந்திரிகம்ன்றது கிடையாதுமா. ஒரு மனிதனோட உயிரை அப்படிதான், நான் உயிர் தான் அப்படிதான் பார்க்கணும். நம்ம என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு ஒருத்தவங்க கூட. அது இன்னைக்கு லவ்வுக்கு நான் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நான் கிடையாது. ஆனால் பெத்த தாய் தகப்பனோட இடத்துல நின்று நம்ம பார்க்கணும். எவ்வளோ வைத்தியம், எவ்வளோ அழுவாங்க, அவர் ராத்திரி பகலும் எப்படி தூங்க முடியாமல் ஒரு வேதனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணை மீண்டு வர வச்சு கொடுத்தாதான் அவங்க தூங்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. அவ்வளோ பாசத்தில் இருக்கிறவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கணவர் வந்து தகாத உறவுல போயிடுவார் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்படும். அதை நம்ம இப்போ அவங்கள இப்போ அந்த 2 பேர் தவறாகிற தொடர்பை பிரித்து சேர்த்து வைக்கிறது. 2 பேர் ஒன்றுக்கு ஒன்றா பழகி இருப்பாங்க, வீடு வாசல் சொத்து சொகலாம் வாங்கி கொடுத்துருப்பான்னு கடைசியில் விட்டுட்டு விலகிடுவாங்க. அவங்கள நம்ம சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் செய்தாதான். இல்லைன்னா நிறைய உயிர் பலி நிறைய இடத்துல நடந்தே இருக்குது. சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானே எவ்வளோ இடத்துல பார்த்துருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்தது இல்லை, தகவல் மூலியமா சொல்லுவாங்க. உங்க சாமி நான் உங்ககிட்ட தான் வரலான்னு இருந்தோம் சார், நாங்க இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் உடனடியாக பார்க்கணும். ஸோ ஜின்னை வச்சு எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இருக்கணும், கொடுத்தா. சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.